ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பிடிசியோட நெக்ஸ்ட் மூவ் ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன் எந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்றது இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் எத்திரியமோட ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன் நம்ம பார்ப்போம். ரொம்ப நாளாக வந்து மார்க்கெட் வந்து டம்பும் சைட்வேவும் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட் என்ன தான் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம போகிற வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கிங்க. நிறைய பேர் வந்து டெலிகிராமில் நம்ம போட்டுட்ருக்கோம். வாங்க நம்ம டாபிக் போகலாம். ஃபஸ்ட்டு பிடிசி பார்த்துடலாம், நெக்ஸ்ட் எத்திரியம் பார்த்துடலாம், சரிங்களா? ஸோ பிடிசி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி தான் புல்லிஷ் கன்ஃபர்மேஷனுக்கு பிடிசி 86க்கு மேலே போகணுங்க, ஓகேவா? ஸோ 86க்கு மேலே ஆக்சுவலாக 86 87 அந்த ரேஞ்சில் வந்து பிடிசி வந்து ஒன் டேயில் க்ளோஸ் வைக்கணும், ஓகேங்களா? ஸோ ஒன் டேயில் வந்து க்ளோஸ் வைக்கணும். ஸோ அந்த மாதிரி வச்சா பிடிசி வந்து நமக்கு ஃபர்தராக கண்டினியூவாக பம்ப் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு கரண்ட்டு ஸ்டேஜிலேருந்து பிடிசி வந்து எப்படி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ பார்த்தீங்கன்னா 83,400 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த லெவல் பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா? ஸோ இந்த லெவல் பாருங்கள், இங்கே ஒரு ரெசிஸ்டன்ட், ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து சப்போர்ட் ஆக்ட் ஆகும், இந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் வந்து ரெசிஸ்டன்ட் வச்சுருக்கேன். ஸோ இந்த ரெசிஸ்டண்ட்டை எத்தனை கேண்டில் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கு நீங்கள் பாருங்கள். 1 2 3 4 5. ஸோ 5 ஒன் டே கேண்டில் வந்து இந்த ரெசிஸ்டண்ட்டை ரிஜெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இதை நம்ம அப்படியே வந்து இந்த இடத்துல 4 ஹவரில் வச்சு பார்க்கலாம், ஓகேவா? ஸோ 4 ஹவரில் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க பாருங்கள், 1 2 3 4 எத்தனை இடத்துல வந்து ரிஜெக்ஷன் ஆகிருக்கு. ஸோ இது என்ன நம்மளுக்கு ஷோ ஆகுது அப்படின்னா, இந்த இடத்துல ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து மேலே இந்த ரெசிஸ்டண்ட்டுக்கு மேலே வந்து ஸ்ட்ராங்கான லிக்விடேஷன் வந்து மேக்கிங் பண்ணுறான்னு அர்த்தம், சரிங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து லிக்விடேஷன் மேக்கிங் பண்ணுறான் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ப்ரைஸ் வந்து மேலே உடைக்க பார்க்கும் அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? ப்ரைஸ் வந்து இங்கே இந்த இடத்துல வந்து மேலே உடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது பிடிசிக்கு, சரிங்களா? ஸோ இந்த இடத்துல கூட பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் வருது, ஓகேங்களா? ஸோ இதுவும் வருது. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ட் ஸ்ட்ராங்காக ரிஜெக்ஷன் ஆகுறதுனால கிட்டத்தட்ட 5 நாள் வந்து லிக்விடேஷன் மேலே மேக் பண்ணுறான். ஸோ இது வந்து மேலே உடைக்கும், சரிங்களா? மேலே உடைக்கும், பட் உடைச்சிட்டு உடனே கீழே வரக்கூடாது. மேலே வந்து 86 87 அந்த ரேஞ்சில் பிடிசி க்ளோஸ் வைக்கணுங்க ஒன் டேயில், சரிங்களா? ஒன் டேயில் க்ளோஸ் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு கேண்டில் வந்து உடனே கீழே வரக்கூடாது. எப்படி நமக்கு 94ல் க்ளோஸ் வச்சா பிடிசி புல்லிஷ்னு சொன்னேன், ஆனால் வந்து அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு பேரிஷ் கேண்டில் வந்துருச்சுல. ஸோ இந்த மாதிரி வந்தனால அகைன் வந்து அனதர் லோ பிடிசி வந்துட்டு இங்கே பாருங்கள், அனதர் லோ. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல 86 87ல் பிடிசி க்ளோஸ் வச்சுட்டு அடுத்த நாள் கேண்டில் இதே மாதிரி பெருசாக கீழே வரக்கூடாது, அங்கே ஸ்டேபிள் ஆகணும். ஒன்றும் பம்ப் ஆனாலும் சூப்பர் புல்லிஷ் தான், ஸ்டேபிள் ஆனாலும் புல்லிஷ் தான், ஆனால் அடுத்த நாள் கேண்டில் கீழே வரக்கூடாது. ஸோ இதுதான் வந்து ஒன் டேயில் நமக்கு காட்டுற ஒரு புல்லிஷ் ஸ்ட்ரக்சர். ஆக்சுவலாக வந்து இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கும் பார்த்தீங்களா, இது ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட் லைன் தான். இங்கே பாருங்கள், இது ஒரு ஃபஸ்ட்டு 2 3. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட் லைன் தான், ஓகேங்களா? ஸோ ஆனால் இது உடைக்கும், இது கண்டிப்பாக இது உடைக்கும். ஏன்னா எப்படி உடைக்கும்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 86 87ல் மேலே ஒன் டேயில் க்ளோஸ் வச்சுட்டு நெக்ஸ்ட் டே உடனே கீழே வராமல் அங்கேயே ஸ்டேபிள் ஆச்சுன்னா, இல்லைனா லைட்டாக பம்ப் ஆனாலும் அப்படியே புல்லிஷ் கண்டினியூஷன் ஆகும். இது ஒரு சினாரியோவா? ஸோ இப்போ இருக்கிற சினாரியோ பாருங்கள், இப்போ வந்து ஒன் டேயில் ரெசிஸ்டன்ட் ரிஜெக்ட் ஆகுது. ஸோ தட் மீன்ஸ் ப்ரைஸ் வந்து மேலே போகிறதுக்கு எய்ம் பண்ணுதுன்னு அர்த்தம், சரிங்களா? ஸோ ப்ரைஸ் வந்து மேலே போகிறதுக்கு எய்ம் பண்ணுது. அப்படி மேலே போனால் அந்த ப்ரைஸ் உடனே கீழே வரக்கூடாது, மேலே போயிட்டு 86 87 ரீஜனில் க்ளோஸ் வைக்கணும். நெக்ஸ்ட்டு கேண்டில், நெக்ஸ்ட்டு ஒன் டே கேண்டில் உடனே கீழே டம்ப் ஆகக்கூடாது, இந்த மாதிரி, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து உடனே டம்ப் ஆகினால் அது வந்து பெருசாக போகும். அப்படி டம்ப் ஆகலைன்னா அங்கே ஸ்டேபிள் ஆச்சுன்னா ப்ரைஸ் வந்து புல்லிஷ், ஓகேங்களா? மேக்ஸிமம் சினாரியோ நமக்கு புல்லிஷ் தாங்க இருக்குது பிடிசி, ஓகேவா? பட்டு இங்கே எதுக்கும் வந்து ப்ரைஸ் மேலே போகும், ஆனால் கீழே வரத்துக்கு ஒரு சினாரியோ சொல்லிட்டேன். ஸோ அதுவும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.
ஆனால் மேக்ஸிமம் வந்து பாசிபிலிட்டி ப்ரைஸ் வந்து மேலே போக தான் பார்க்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இடிஹெச் பார்க்கலாம். இடிஹெச்சில் வந்து என்ன உங்களுக்கு புலப்படுது அப்படின்னா வீக்லியில் வைக்கிறேன். ஸோ வீக்லியில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள். ஸோ வீக்லியில் வந்து ஒரு ஸ்ட்ராங் என்னது இது, ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டை வந்து இந்த இடத்துல உடைச்சிருக்கு. ஸோ இது வந்து எவ்வளோ பெரிய சப்போர்ட் பாருங்கள். 2023 டிசம்பரில் இருந்து 2025 மார்ச் கிட்டத்தட்ட 15 மாதம் சப்போர்ட்டு. இந்த 15 மாதம் சப்போர்ட் வந்து இப்போ ரீசெண்டாக எத்திரியம் உடைச்சிருக்கு. ஸோ சப்போர்ட் உடைச்சி தான் ப்ரைஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து வீக்லி. இப்போ நான் 1 டேல வைக்கிறேன். ஸோ இப்போது எத்திரியமுக்கு சினாரியோ புல்லிஷ் சினாரியோ இது வந்து பேரிஷலாக இருக்குது. புல்லிஷ் சினாரியோ மாறணும் என்றால் எத்திரியம் 2150க்கு போயிட்டு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு ப்ரைஸ் இந்த இடத்துல ஸ்டேபிள் ஆகணும். ஓகேங்களா? ஸோ இது ரீடெஸ்ட் எடுத்தால் மட்டும்தான் புல்லிஷ். ரீடெஸ்ட் எடுத்தால் மட்டும் கிடையாது, ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல ஸ்டேபிள் ஆகணுங்க. ஸோ ஸ்டேபிள் ஆச்சுன்னா ப்ரைஸ் வந்து ஃபர்தராக மேலே போகும். ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு நமக்கு இதுக்கு பார்த்தோம்ல பிடிசிக்கு, அதே மாதிரி இங்கே ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட் லைன் இருக்குது. ஸோ இது வந்து இந்த இடத்துல ரீடெஸ்ட் எடுத்து ப்ரைஸு ஸ்டேபிள் ஆச்சுன்னா ப்ரைஸ் வந்து ஃபர்தராக மேலே போக பார்க்கும். ஸோ இது ஒரு சினாரியோ. அதே மாதிரி பிடிசிக்கும் நான் ஒரு சினாரியோ சொல்லிட்டேன். சரிங்களா? இப்போ பிடிசிக்கு வந்து ப்ரைஸ் வந்து இங்கேருந்து மேலே போக தான் பார்க்கும். மேலே வந்து க்ளோஸ் வச்சதுன்னா 86, 87 க்ளோஸ் வச்சதுன்னா அங்கே ப்ரைஸ் ஸ்டேபிள் ஆகணும். அப்படி ஆச்சுன்னா ப்ரைஸ் வந்து ஃபர்தராக கண்டினியூஷன் மேலே போகும். இது மேக்ஸிமம் வந்து ஒரு புல்லிஷ் சினாரியோ மாதிரி தான் இருக்குது. பட் பேரிஷ் சினாரியோ நடக்கணும்னா இங்கே உள்ள ஸ்டாப் லாஸ் எடுத்துட்டு உடனே ப்ரைஸ் கீழே வந்து அது பேரிஷ் சினாரியோ. சரிங்களா? ஸோ பேரிஷ் சினாரியோக்கு ஒரே ஒரு சினாரியோ தான் இருக்குது. ஆனால் புல்லிஷ் சினாரியோக்கும் இங்கே 2-3 சினாரியோ இருக்குது. ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் புல்லிஷ் சினாரியோ நடக்க வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம் எப்படி மார்க்கெட் மூவ் பண்ணுறான்னு. ஓகேவா? ஸோ ஓகே காஷ், இதுதான் வந்து இன்றைக்கான வீடியோவில் நான் சொல்ல வந்தது. இந்த டெக்னிக் அனலைஸ், இந்த டெக்னாலஜி அனலைஸ், மை சார்ட் அனலைஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் உங்களுடைய ஓன் அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறதா இன்வெஸ்ட் பண்ணுறதா முடிவெடுங்க. எல்லாமே உங்களுடைய ஓன் ரிஸ்க்கு, உங்களுடைய ஓன் மணி. ஐ எம் நாட் ஃபினான்ஷியல் அட்வைசர். சரிங்களா? ஓகே காஷ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக லைக் பண்ணி பாருங்கள், நிறைய பேர் ரெக்கமெண்ட் ஆகும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். முக்கியமாக டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகேங்களா? பை கைஸ், தேங்க்யூ.